100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினம் முழுமையாக முடிவதற்குள்ளார, அதாவது இன்று இரவு 12 மணிக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாக போகின்றது. கிரகங்களின் நிலையெல்லாம் பெருமளவு சாதகமாக இருக்க போகின்றது. முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கப் போகின்றது. வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாக போகின்றது. வியாபாரத்தில் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் அளவிலான ஏற்றத்திற்கு செல்ல போகின்றது. அந்த அளவிற்கு கிரகங்களின் நிலை உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகின்றது. வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடிய போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், சம்பள உயர்வு எல்லாம் உண்டாகும். சக ஊழியர்கள் நிச்சயம் பக்கபலமாக இருப்பார்கள் என்பதை மறுத்துவிட முடியாது. உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கு ஏற்ற லாபம் 2 மடங்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் இருக்க போகின்றது. தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலையை சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகின்றார்கள். பண வரத்து தாமதப்பட்டாலும் நிச்சயம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வீண் பேச்சால சில நேரங்களில் மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உறவினர் மற்றும் நண்பர்களிடம் பழகும்போது எப்பவுமே கவனமாக இருக்கணும். உறவினர் தானே, நண்பர்கள் தானே அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று பேச அவங்க ஒன்று சொல்ல அதுவே பெரும் பிரச்சனையாக இந்த காலகட்டத்தில் மாறிடும். கவனமாக இருங்க. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வது உங்களுக்கு பெரும் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத செலவுகள் சில நேரங்களில் இந்த காலகட்டத்தில் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. சொத்து, மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். வீண் பயம் எல்லாம் ஏற்பட்டு நீங்கும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை இந்த காலகட்டத்தில் அடைய போறீங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறப்போகின்றது. வீண் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாக போகின்றது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது. ஒரு சிலர் வெளியூர் பயணம் சென்று லாபத்தை பார்ப்பீங்க. ரொம்ப கவனத்தோட நண்பர்களிடம் பழக வேண்டும். மனதில் புது தெம்பு உண்டாக போகின்றது. மகிழ்ச்சி அதிகரிக்க போகின்றது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கப் போகின்றது. கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உகந்தது என்பதை மறுத்துவிட முடியாது. தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உண்டாகும். அதெல்லாம் மாற்றிடாதீங்க. இருக்கக்கூடிய தொழிலும் வியாபாரமும் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனைத்தும் சரியாக நடக்கப் போகின்றது. தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகிவிடும். வாகனங்கள் மூலமாக லாபம் கிடைக்கப் போகின்றது. வெளியூர்களுக்கு சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் குறையப் போகின்றது. உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினா கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்ண போகின்றீர்கள். எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியோடு செய்ய போறீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியத்தில் வெற்றி உண்டாக போகின்றது. பண வரத்து கூடக்கூடிய அற்புத காலகட்டமாக இது அமைந்துவிடும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது உங்களுக்கு பலனை கொடுக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் அல்லாமல் எதிர்பாராத சில செலவுகள் உங்களை தொல்லைப்படுத்தும்.
செலவுகளை சுப செலவுகளாக மாற்றினா நன்மை உண்டாகும். எல்லா வகைகள்லையும் உங்களுக்கு அற்புத காலகட்டம், எல்லா வகைகள்லையும் அமோக காலகட்டம் இது அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகின்றது. திருமணத்திற்காக வரன் தேடி அலைந்து நொந்து போனவர்களுக்கு எல்லாம் நல்ல வரன் உங்களுடைய வீட்டின் கதவை தட்டப் போகின்றது. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் ஒரு முடிவு பிறக்க போகின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடிவுக்கு வரும் அப்படின்னு 100% உறுதியாக சொல்லலாம். எப்படி முடிவுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய மனிதர்களின் நட்பு, பிரபலங்களின் நட்பு, விஐபிகளின் அறிமுகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை கிரகங்களின் சாதகத்தால் இருக்கின்றது. ஆகையால் அவர்கள் மூலமாக நீங்கள் தொழிலில் வியாபாரத்தில் லாபத்தை பார்ப்பீங்க. பெரும் அளவு லாபங்கள் பார்ப்பதால் கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க. இப்படி தான் உங்களுடைய கடன் பிரச்சனை நிச்சயம் முடிவுக்கு வரும் அப்படின்னும் சொல்லியே ஆக வேண்டும். தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. கூடா பழக்க வழக்கம் எளிதில் தொற்றிக்கொள்ளும் அப்படின்றதுனால இந்த காலகட்டத்தில் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றதெல்லாம் பார்த்து பழக வேண்டியது அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய மதிப்பு மரியாதை என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ள போகிறீங்க. பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பது மன மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. குடும்பத்தில் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை நிச்சயம் உருவாகும். குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் உங்கள் தலைமையில் வந்து விழப்போகின்றது. இருந்தாலும் அதையெல்லாம் எளிதாக சமாளிக்கக்கூடிய நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். எதிரிகளே இல்லாத நிலையும் உருவாகப் போகின்றது. எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள். மற்றவர்களுக்காக இறக்கப்படக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் என்றாலும் அந்த இரக்க குணத்தை பயன்படுத்தி நம்பிக்கை துரோகம் செய்யவும் சிலர் முயல்வாங்க. அப்படிப்பட்ட நபர்களிடம் இருந்து ஒதுங்கியே இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். உங்களுடைய குடும்ப விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிர்வதை தவிர்க்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா அந்த வகைகளில் நிச்சயம் பிரச்சனை உண்டாகும். ஆறுதல் தேட போகிறேன், ஆலோசனை கேட்க போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அவங்க ஆறுதலும் சொல்ல மாட்டாங்க, ஆலோசனையும் சொல்ல மாட்டாங்க. சொல்கிற மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்க தான் பார்ப்பாங்க. ஆகையால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, உங்களுடைய குடும்ப விஷயங்களுக்கு நீங்களாகவே தீர்வு காண்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். உங்களை தூற்றியவர்கள், உங்களை ஏளனமாக பேசியவர்கள் எல்லாம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத புரிந்து கொள்ள போகின்றார்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக எதையும் செய்ய துணிவீங்க. மற்றவர்களுடைய அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய சுய கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்பட்டால் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு நிலை உருவாகும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஆகையால் அந்த மாதிரியான நபர்கள் யார் அப்படின்றத உடனடியாக அடையாளம் கண்டுகொள்வது அவசியம். நீங்கள் பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையும். அந்த முன்னேற்றத்தை பிடிக்காம உங்களை சுற்றி இருப்பவர்களே பொறாமை கொள்ள ஆரம்பிப்பாங்க. அங்கே தான் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்வீங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களை அசைக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். பணம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு கூட பண வரவு சிறப்பாக இருக்க போகின்றது. வேலை இல்லையே என்று நொந்து போனவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது. வெளிநாட்டு வேலை யோகமும் இருக்கின்றது. அதிக சம்பளத்தோட வேலையை பார்க்க போகிறீங்க. உங்களை யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்தில் புறம் தள்ளிட முடியாது. யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்தில் ஒதுக்கி தள்ளிட முடியாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலமே உங்களுடைய திறமை, உங்களுடைய படிப்பு தான். அதனால தான் நீங்கள் பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. எப்படியாப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு இருக்கின்றது. குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, அரசியல் ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. அரசாங்க தேர்வு எழுதி காத்து கொண்டிருப்பவர்கள், தேர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கப் போகின்றது. அரசாங்க ரீதியான உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகள் பக்கபலமாக இருக்கப் போகின்றார்கள். யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கொள்ளக்கூடிய
ஒரு குணம் கொண்ட நீங்கள் கோபம் வந்தால் பொங்கி எழவும் தயங்க மாட்டீங்க, ஒதுக்கி தள்ளவும் தயங்க மாட்டீங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டில் ஈடுபட்டீங்கன்னா சிறப்பானதாக இருக்கும். நேரில் செல்ல முடியவில்லை என்றாலும் வீட்டிலேயே வழிபடுங்க, நல்லது நடக்கும். மற்ற ராசிக்காரர்களை விட பல நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. வீண் விவகாரங்கள், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மிக முக்கியமாக ரேஸ், லாட்டரி, மது, மாது, சூது இந்த விஷயங்களை ஒதுக்கி தள்ளி வையுங்க. மிக பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பங்கு சந்தைகளில் அதிக முதலீடு செய்யாதீங்க. அகலக்கால் வச்சிங்கன்னா அதல பாதாளத்திற்கு சென்று விடுவீர்கள். மற்றபடி பெரிய பாதிப்புகள் அது இது அப்படின்னு எதுவுமே உங்களை அண்டாது. சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். கிரகங்களின் நிலையும் அதற்கு ஏற்றாற் போல சாதகமாக இருக்கின்றது என்பதை அடித்து சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.